நான் உங்கள் தேவா. நல்லா இருக்கிறீங்களா? சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம புது புது தகவல்கள், புது புது ஐடியாலாம் நம்ம சொல்ல முடியும். உங்கள்கிட்ட பொண்ணை கேட்கவில்லை, பணத்தை கேட்கவில்லை, அதுக்கு எதையுமே கேட்கல. உங்களால் முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வரும், ஏழைகளுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களா தகவல், தர்மசாலா பற்றி 100 எலும்புகள் ஏதோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 11வது குழியில், 6வது குழிக்கு அப்புறம் 11வது குழியில் கிடச்சிருக்கு. அதாவது ஒன்று மட்டும் நிச்சயம் மக்களே, தப்பு செஞ்சவன் தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம், ஆனால் அது தாமதமாகும். ஆனால் தண்டனையிலேருந்து தப்ப முடியாது. தண்டனை காலம் தள்ளி போக ஒழிய, தப்பு செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்குங்கிறாங்களா, அந்த மாதிரி தப்பு செஞ்சவன் காலம் தாழ்த்தும், ஆனால் தண்டனை நிச்சயமாக உண்டு. அதான் இந்த தர்மசாலா விஷயத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா, உத்தரகாண்டில் ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா மேகம் விரிஞ்சிருச்சுங்கிறாங்க. மேகத்துலேருந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக குடித்தோமா, அப்படியே வெள்ளமாக வந்துச்சோம், ஊரையே அழிச்சிருச்சுங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம மனிதன் நான் தான் பெரியவன்ட்டு இருக்கிறப்போ அதை அடக்கிற மாதிரி கடவுள் ஒவ்வொரு செயலாக காட்டிகிட்ருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சென்னையில் கல்லீரல் ஒருத்தருக்கு தானம் பண்ணிக்கிறாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான். நம்ம ஐயா முதல்வர் வந்த பின்னால் தான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றியெல்லாம் பார்க்குறோம். அங்கே ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடித்து அவர் கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணிட்டாங்க. அந்த நோயாளி சொல்கிறாரு, ப்ரைவேட்டை விட இங்கே நல்லா பார்த்துக்குறாங்க ஸ்டான்லின்ட்டு. 50 லட்ச ரூபா வருமாம் அந்த ஆப்ரேஷனுக்கு ப்ரைவேட்டில். ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் முதல்வர் தயவில் இலவசமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மக்களே. அந்த தானம் கொடுத்த குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, முக்கியமான விஷயம், மனுஷன் உயிரோடு இருக்கிறப்போ ஒரு ரூபா அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்க்க மாட்டேங்கிறான். இவன் போய் பிஸா சாப்பிட்றான், அதை சாப்பிட்றான், இது அனாவசிய செலவுகள் 2000 3000 செலவு பண்ணுறான். ஆனால் ஒரு வேளை சோத்துக்கு வழியில் உட்காந்துருக்குறாங்க பிளாட்ஃபார்மில், அவங்களுக்கு ஒரு 30 ரூபா கொடுக்குறானா? கொடுக்க மாட்டான். சொத்து சேர்த்துறான். மண் பெண் பொருள் மாதிரி, பொன் மாதிரி, அது 3லேயும் ஆசை வச்சு நிறைய சேர்த்திக்கிறான். இவன் எதுக்கு சேர்த்துறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்பானி பாருங்கள், 1000 கோடி போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாராம்மா. 1000 கோடி போட்டு கல்யாணம் பண்ணி ஏன் இந்த 1000 கோடி எதுக்கு வேஸ்ட் பண்ணீங்க? புரிய மாட்டேங்குது. ஒரு கோயிலை வச்சு கல்யாணத்தை பண்ணிவிட்டு உங்களோட தகுதிக்கு ஒரு 100 கோடிக்கு பண்ணிக்கலாம். 900 கோடியை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏழை மக்கள்னால் இந்த சாபனம் வச்சுருக்காங்களா ஆசிரமம், அங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம டைரெக்டாக செய்யணும். டைரெக்டாக நம்மளே கட்டி நம்மளே யார்கிட்டையும் 1 ரூபா வாங்கக்கூடாது. ஆசிரமம் வச்சுருங்க யாருமே யார்கிட்டையும் 1 ரூபா தானமாக வாங்கக்கூடாது. நம்மள்கிட்ட பணம் இருக்கிறோம் ஆசிரமம் வைக்கணும். பணம் இருக்கிறவங்க சாப்பாடு போடணும். புரியுதா உங்களுக்கு? ஆசிரமத்தை வச்சுட்டு அடுத்தவன்கிட்ட காசை வாங்கி அதில் பாதி காசு இவங்க சாப்பிட்டு பாதி காசு ஏழைகளுக்கு கொடுத்து, அது ஒரு ஐயக்குத்தனம் இல்லைங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. வாழும்போது மக்களுக்கு உதவி செய்யணும். மக்களே, ஏழைகளில் உலகத்தை படைக்கணும். நம்மளும் மனுஷன் தானே. கடவுள் நம்மளை ஃப்ரீயாக விட்டார். நீங்கள் வாழுங்க, எப்படி வாழுங்கன்னு பார்க்கலான்னு பார்த்துட்ருக்காரு, வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அந்த வேடிக்கையில் நம்ம கரெக்டாக நடந்துக்கணும். மக்களே, ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். அதுக்கு தான் அதான் கேளுங்கள் தரப்போகிற சேனல் நோக்கமே அதான். நம்ம யார்கிட்டையும் 1 ரூபா வாங்க போகிறதில்ல. புரியுதா உங்களுக்கு? உங்களோட சப்போர்ட்டு தான் தேவைப்படுது. உங்கள் சப்போர்ட் மட்டும் சொல்லுங்கள். பணம் வேண்டாம், பண உதவி வேண்டாம், பொழுது எதுவுமே வேண்டாம், உங்கள் முகமே வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பணம் அது பெரிய விஷயம் இல்லை. கடவுள் நினச்சா ஒரு செகண்டில் கொடுத்துருவார். நானும் என் சந்ததி முடிவுக்குள்ளே, என் ஆயுள் காலம் முடிவுக்குள்ளே கண்டிப்பாக ஏழைகள் உள்ள படைக்கணுன்ட்டு முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு நடவடிக்கைகள் இறங்கிட்டுருக்கிறேன். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. நன்றி மக்களே. ஒருத்தருக்குள்ள அன்பாக இருங்க, உதவியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. ஏழைகளுக்கு உதவுங்க. ஏழைக்கு உதவுனா கடவுளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி கடவுளே உங்களை தேடி வருவார். நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டாம். கோயிலுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டாம். கடவுளை தேடி போய் நீங்கள் கோயிலில் பார்க்க வேண்டாம். கடவுள் உங்களை தேடி வருவார். அதுக்கு நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க மக்களே. நன்றி. தேங்க்யூ.